எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், அதுலேயும் நமக்கு இந்த பங்குனி அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய சூரிய கிரகண நாளின் பொழுது கண்டிப்பாக அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் வசந்த நவராத்திரியினுடைய தொடக்கத்தில் இந்த குறிப்பிட்ட செயற்கையானது நிகழுது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக கிரகணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சூரியன், சந்திரன், பூமி இப்படி மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது மட்டும்தான் கிரகணமானது ஏற்படுது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணமானது ஏற்படுது. இப்படி இந்த நிகழ்வின் பொழுது சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பல விதங்கள் இருக்குது. வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க, முழு நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்தந்த கிரகணத்திற்கு ஏற்றாற் போல அதனுடைய தன்மைகள் மாறுபடும். அப்படி இந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம், அதாவது இப்போ ஏப்ரல் 8ஆம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணமானது கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு செயற்கையாக கருதப்படுது. நிறைய பேருக்கு வசந்த நவராத்திரி அப்படின்னா என்னங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். வருடம் வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசையை தொடரக்கூடிய 9 நாட்களை தான் வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லைனா கூட வட மாநிலங்களில் இந்த குறிப்பிட்ட வசந்த நவராத்திரியானது ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுது. இப்படி இந்த வசந்த நவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறதால இந்தியாவில் தென்படுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக தென்படாது. ஆனால் கண்டிப்பாக இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதை எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நான் பதிவினுடைய இறுதியில் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட சூரிய கிரகணம் தெரியல அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடைபிடிப்பது அப்படிங்கிறது செய்யணும். அதாவது கிரகண நேரத்தின் பொழுது கண்டிப்பாக ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது. முதல்ல நமக்கு கிரகண நேரம் எப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:12க்கு இந்த கிரகணமானது தொடங்குது. இந்த கிரகணம் உச்சமடையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 11:47க்கு உச்சம் பெறுது. நள்ளிரவு 2:22 மணிக்கு தான் சரியாக முடிவடையுது. அப்படிங்கிறதால இந்த குறித்த நேரம் நம்ம உறங்குவதற்குண்டான நேரம் அப்படிங்கிறதால எந்தவித கஷ்டமான விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு சில தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதும், கண்டிப்பாக கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் எதுவுமே செய்யாது. அப்படி அந்த விதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரகணமானது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாலையும் ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாலையும் கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தின் பொழுது நீங்கள் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். வெளியிடங்களுக்கு செல்வது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. அதே போல தான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகணத்தால் எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் உடல் நலத்தில் ஏதாவது சில பாதகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தின் பொழுது மனதை இறை வழிபாடுகளில் வைத்துக் கொள்வது. நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த குறித்த நேரத்தில் கண் விழித்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மனதை இறை வழிபாடுகளில் செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள், இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகணமானது அசுபமான பலன்களை ஏற்படுத்தி தருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இரவு நேரத்தில் எடுக்க மாட்டோம் தான், இருந்தாலும் அதை சார்ந்த விவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள், இவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட கிரகணமானது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக மன அமைதி குலைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குண்டான சூழல் அமைது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வாய் வார்த்தைகள் தகராறுகள் இதில் ஈடுபடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அசுபமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதால குறித்து சொல்லியிருக்கிறேன். எல்லா ராசிக்காரர்களும் சரி, எல்லாருமே சரி, கட்டாயமாக இந்த கிரகண நேரத்தின் பொழுது அமைதியை கடைபிடிப்பது அப்படிங்கிறது செய்துக்கணும். மனதளவில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு மனதை இறை வழிபாடுகளை செலுத்துவது அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க. அதே போல் இந்த கிரகணமானது நமக்கு இந்தியாவில் தென்படலை அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியிடங்களுக்கு செல்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகளின் காரணமாக முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இந்த கிரகண நேரத்தின் பொழுது வெளியிடங்களுக்கு செல்வது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும்.
பொதுவாகவே கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்க்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. 9 மணிக்கு மேலே தான் நமக்கு கிரகணமானது ஏற்படுது அப்படிங்கிறதால அந்த நேரத்திற்கு முன்பாகவே நீங்கள் இரவு உணவை முடித்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். கர்ப்பிணிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நேரத்திற்கு முன்பாகவே உணவை முடித்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதே போல் கூர்மையான பொருட்களை கையாள்வது அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த கிரகண நேரத்தில் மேற்கொள்ளக்கூடாது. இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அனைவருமே இந்த சூரிய கிரகண நேரத்தின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த முறை வரக்கூடிய சூரிய கிரகணமானது வசந்த நவராத்திரியினுடைய தொடக்கத்தில் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு மனதை இறை வழிபாடுகளை செலுத்துவது அப்படிங்கிறதும் குறித்து அம்பிகைக்குண்டான நாமங்களை மனதில் சொல்லிக்கொள்வது அப்படிங்கிறதும் நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை ஏற்படுத்தும். வசந்த நவராத்திரியை ஒட்டி வருது அப்படிங்கிறதால வசந்த நவராத்திரிக்குண்டான வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவங்க இந்த குறித்த நாளின் பொழுது தொடங்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்குண்டான தனி விளக்கப்பதிவு கூடிய விரைவில் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். வசந்த நவராத்திரியினுடைய சிறப்பு என்ன, இந்த குறித்த நாளின் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான படிப்படியான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு இன்றளவுமே இருக்கக்கூடிய சந்தேகம், இந்த கிரகண நேரத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு அனைத்துமே செய்யலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இறை வழிபாடுகளில் மனதை செலுத்தலாமே தவிர கோவில்கள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டினுடைய கோவிலாக கருதப்படக்கூடிய பூஜை அறையும் நம்ம மூடி வைத்திருப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும். விளக்கேற்றுவது அப்படிங்கிற செயல் நம்ம செய்யக்கூடாது. இந்த குறித்த கிரகண நேரத்தின் பொழுது மனதை மட்டுமே இறை வழிபாடுகளை செலுத்துவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். நிறைய பேர் இந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடு வாசல் அனைத்தையுமே சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் மறுநாள் காலை நேரத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்வாங்க. இதை கடைபிடிப்பது அப்படிங்கிறதும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னதான் நமக்கு கிரகணம் இந்தியாவில் தென்படலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். ஏன் குறித்து இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த கிரகண நேரத்தின் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வெளிப்படும். இந்த கிரகண நேரத்தில் எதிர்மறை சக்திகள் பூமி முழுவதுமே பரவுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால இதனுடைய தாக்கம் நம்மளை அண்டாமல் இருக்கணும். இந்த எதிர்மறை ஆற்றலுடைய தாக்கம் கோவில் சந்நிதிகளையும் தென்படக்கூடாது அப்படிங்கிறதால தான் கோவிலை இந்த குறித்த நேரத்தில் மூடி வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அதே போல தான் நம்ம வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையை மூடி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குறித்து ஏதாவது ஒரு சில மந்திரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகண நாளின் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது என்ன, அதுலேயும் குறிப்பாக எந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, எந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்து கொள்ளும் பொழுது இந்த கிரகணம் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும், எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.